புரியல ப்ரோ, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ப்ரோ. ஆர்ஆர் நல்லா தான் ப்ரோ. நல்லா காமெடியாக பண்ணியிருந்தாரு. எல்லாரோட காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு. போர்லாம் அடிக்கும், நல்லா தான் இருந்துச்சு. மியூசிக் நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியாக பார்க்கலாம். ரேட்டிங் ஒரு 8.5. நல்லா இருந்து ப்ரோ படம். இல்லை ப்ரோ, கடைசி வரையும் ஃபன்னாக போகுது ப்ரோ. ஓகே ப்ரோ, புரியல ப்ரோ. எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும் ப்ரோ. ஃபுல்லாக ஃபன்னு தான் இருக்கும். கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் ஃபேமிலியோட. ஓகே ப்ரோ, ஃபன் அவங்களும் ஃபன்னாக பண்ணுறாங்க. யார் ப்ரோ? நல்லா தான் ப்ரோ பண்ணிருக்காங்க. அவங்களும் எல்லோரும் நல்லா தான் பண்ணிருக்காங்க. மியூசிக்கே போடல ப்ரோ. ப்ளஸ்ஸான விஷயம்னா ரிவ்யூ எல்லாத்துலேயும் கரெக்டாக ரிவ்யூ பண்ணணும். இந்த மாதிரி படம் வந்து ஃப்ளாப் ஆகிற மாதிரிலாம் முன்னாடியே பேசக்கூடாது, டிமோட்டிவ் பண்ணக்கூடாது. பிடிக்கும் ப்ரோ. நல்லா இருந்துச்சுண்ணா. இட் வாஸ் a very good film. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் வாஸ் பெட்டர் தேன் ஃபர்ஸ்ட். செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே. சந்தானமோட கெட்டப்னு பார்க்கும்போது இந்த காலத்தில் தேர் வேரிங்ல பேகி அந்த மாதிரி இருக்கு. ஒரு இப்போ இருக்கிற அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் லுக் கொடுத்துருக்காரு. யா, தட் வாஸ் a very good thing. ஸோ யா, ஷியோர் எல்லாரும் பார்க்கலாம், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, என்னதான் படம் வந்து நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் ஓட தான் போகுது. ஃபியூ பீப்புள்ஸ் will like it. ஸோ நீங்கள் ட்ரோல் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலனாலும் ஓடுற படம் ஓடும். ஸோ அது மாறாதுல்ல. ஃபியூ மெம்பர்ஸ் will like, few members will not. மியூசிக் அவ்வளோவா இல்லைங்க, பழைய சாங்ஸ் தான் போட்டிருந்தாங்க. காமெடி வாஸ் வெரி குட், என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. படம் ஃபுல்லாகவே அவர் வருவார். அவரோட பாட்டு தான் சூப்பராக இருக்கும். சந்தானம் விட ஹீ பிளேட் அ வெரி குட் பார்ட். ஸோ யா, எல்லாம் வருது. யா எல்லாமே வருது. ஆக்சுவலி யாருமே வைப் பண்ணலை எனக்கு. அதான் நான் மட்டும் உட்காந்து சிரிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. லைக் எல்லாம் ஃபேமிலியாக வந்ததுனால ஐ திங்க் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலியாக இருந்தாலும் என்ஜாய் பண்ணுற ஃபேமிலியாக வாங்க. 2K ஃபேமிலியாக வாங்க, நல்லா இருக்கும். 10க்கு 8.5. படம் நல்லா இருந்தது. ஒரு ஒன் டைம் வாட்சபிள், ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆக்சுவலி குழந்தைங்களோட வந்தோம்னா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அதே நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸோட வந்தோன்னா கொஞ்சம் கத்தி ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு சிரிச்சிட்டு அப்படி பார்க்கலாம். ஆக்சுவலி ட்ரைலரில் வந்து நான் காமெடி ஜேனர் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி வந்தேன். பட் இதில் வந்து என்னென்னா காமெடி கொஞ்சம் கம்மியாக. ஏன்னா சந்தானம் அப்படின்னு சொன்னாலே நம்ம மைண்டுக்கு வர்றது காமெடி மட்டும் தானே. அது மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்காது. பட் ஸ்டோரி ஓரியன்டாக சீரியஸாகவே நான் இந்த அளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. ஸ்டோரி ஓரியன்டாக ஓகே, பட் காமெடி மட்டும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கலாமோ. நிறைய இடத்துல காமெடி வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி. ஏன்னா இப்போ மொட்டை ராஜேந்திரன் அவர் ஒரு காமெடி பண்ணுறாருன்னா அதோட சேர்த்து சந்தானமும் பில் பண்ணும்போது அதில் வரக்கூடிய அந்த ஹைலைட்னு சொல்லுவோம்ல, அந்த ஒரு விஷயம் இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. பட் ஸ்டோரி ஓரியன்டாக சீரியஸ்லி சூப்பராக இருந்தது. ரிவ்யூவருக்காக எடுக்கப்பட்ட படம்ல முக்கியமாக மக்கள் எல்லாரும் பார்க்கணுங்க. ஏன்னா நிறைய பேரோட மைண்ட்லேயும் ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்குது. என்னென்னா ரிவ்யூவர்னாலே அவங்க வந்து ஏதோ காசு வாங்கிட்டு பேசுகிறாங்க, காசுக்காக அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க. கடைசி என்னென்னா ப்ரொடியூசரோட வாழ்க்கை போயிடுச்சு, டைரக்டரோட இது போயிடுச்சு அது போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்கள போட்டு கீழே கேவலமாக திட்டுறது, கீழே கமெண்ட் பண்ணுறது. அந்த ஒரு விஷயம் அவங்களாம் வந்து கண்டிப்பாக ஒரு தடவை படம் பார்த்தாங்கன்னா அவங்களோட லைஃப் எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்கிறது கண்டிப்பாக புரியும் நான் நினைக்கிறேன். 10க்கு ஒரு 9 கொடுப்பேன். 1 பாயிண்ட் வந்து காமெடி கொஞ்சம் இன்னும் அதிகப்படுத்தியிருக்கலாம்.